திரும்ப திரும்ப பகவானுடைய பெரும் கருணை பேராறு என்று சொல்கிறார்கள் அல்லவா. இதனால் நாம் அனைவரும் இங்கு கூடி இவருடைய சக்தி மிகு சன்னதியில் அவருடைய சக்தி மிகு திருநாமத்தை சங்கீர்த்தனமாக 1 மணி நேரம் இன்றைக்கும் செய்ய முடிந்தது. இந்த பெரும் கருணையை கொண்டாடி 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 நன்றியோடு அவருடைய நாம சங்கீர்த்தனத்தை நாம தாமரைகளாக அவருடைய திருவடி தாமரைகளில் சமர்ப்பித்து விட்டோம். ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய நாள், ஒவ்வொரு கணமும் ஒரு நிமிஷமும் கூட ஒரு புதிய நிமிஷம். அந்த நிமிஷம் வரும்பொழுது புதிய நிமிஷமாகத்தான் வருகிறது. நாம் அதை பழைய நினைவுகளால் நிரப்பி அதை மிகவும் பழசாகிவிட்டு ஆக இன்றைய நாள் 24 மணி நேரங்களை அள்ளி கொடுத்திருக்கிறார் பகவான். எல்லோருக்கும் சமமாக கொடுத்திருக்கிறார். இதை நாம் ஒரு நன்னாளாக திருநாளாக தெய்வீக நாளாக செய்ய வேண்டுமென்றால் அதுதான் வாழ்க்கையின் லட்சியம் கூட. நாம் திரும்ப திரும்ப நாமத்தை சொல்லிக் கொண்டிருப்பதோடு கையில் விழும் வேலைகளையெல்லாம் அவருடைய கருவியாக அவர் கையில் இருக்கும் பொம்மையாக நம்மை பாவித்து ஒவ்வொரு செயலையும் அவருக்கு அர்ப்பணமாக அதை சேவா தாமரையாக சமர்ப்பித்துக் கொண்டே இருக்க வேண்டும். ஆக இந்த நாமா தாமரைகளும் சேவா தாமரைகளும் நம்முடைய நாளை நிரப்பிக்கொண்டே இருந்தால் நம்முடைய வாழ்க்கை மிக சிறப்பாக தானாகவே நடைபெறும். பகவான் சொல்வார், எல்லாம் தந்தையினுடைய சங்கல்பத்தினால் மட்டுமே நேருகிறது. ஒவ்வொருடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு விவரமும் நம்முடைய தெய்வத்தினால் நடத்தி வரப்படுகிறது. ஆக இதை நாம் மனதில் கொள்ள வேண்டும். நாம் நம்முடைய வாழ்க்கையை நடத்துவதாக நினைத்து கொண்டிருக்கிறோம். நம் மூளையை உபயோகித்து ஏதேதோ திட்டமிட்டு ஏதேதோ பேசி ஏதேதோ காரியங்கள் செய்து ஒரு வெற்றியோ தோல்வியோ அடைந்து விட்டதாக நினைக்கிறோம். அதனால் நாம் மிகவும் பாதிக்கவும் படுகிறோம். ஆனால் நாமத்தை சொல்வதோடு சேவையாக அதை அர்ப்பிப்பதோடு இன்னொன்றும் நாம் மனதில் எப்பொழுதும் நினைவு கொள்ள வேண்டும். இறைவன் நம்முடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிறார். வாழ்க்கையுடைய ஒவ்வொரு விவரமும் அவராலேயே நடத்தப்பட்டு வருகிறது. அது அவருடைய திட்டப்படி நடந்து கொண்டே இருக்கிறது. ரமண பகவான் சொல்கிறார் அல்லவா, அவரவர் பிராரப்த பிரகாரம் ஆங்கே இருப்பவன் ஆங்காங்கே அவர்களுடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிறார். Whatever is meant to happen will happen no matter what. எது நடக்க வேண்டுமோ நடப்பதாக இறைவன் சங்கல்பித்திருக்கிறாரோ அது கண்டிப்பாக நடந்தே தீரும். நாம் எத்தனை முயற்சி செய்தாலும் அதை நடக்காமல் இருக்க வைக்க முடியாது. அது கண்டிப்பாக நடந்தே தீரும். அதே போல் எது நடக்கக்கூடாது என்று இறைவன் சங்கல்பித்திருக்கிறாரோ அது கண்டிப்பாக நடக்காது, நாம் எத்தனை முயற்சி செய்தாலும். அதனால் அவர் சொல்கிறார், இதுவே திண்ணம், ஆனால் மௌனமாய் இருக்கை நன்று என்கிறார். இந்த மௌனம் என்பது என்ன? நடப்பதையெல்லாம் சாட்சி மாத்திரமாக பார்த்து கொண்டிருக்கலாம், அல்லது நடப்பவை எல்லாவற்றையும் சரி சரி என்று ஏற்றுக்கொள்கிறது. முந்தையது சாட்சி மாத்திரமாக இருப்பது ஞான விசாரம். எல்லாவற்றிற்கும் சரி சரி என்று சொல்லி வாழ்க்கை என்ன கொண்டு வந்து கொடுக்கிறதோ அதையெல்லாம் ஏற்றுக்கொண்டு இறைவன் இதை சங்கல்பித்திருக்கிறார், அதனால் இது நடக்கிறது, இது எனக்கு பெரிய ஆசீர்வாதம் என்று நினைத்து அதை ஏற்றுக்கொண்டு அதற்கு நாம் நன்றியோடும் பகவானிடம் இருப்போமானால் இந்த வாழ்க்கையினுடைய அடிப்படை உண்மைகள் எல்லாம் நமக்கு புரிந்துவிடும். நம்முடைய ஆத்மாவின் ரகசியங்கள் நமக்கு புரிய ஆரம்பித்துவிடும். ஆக இந்த மூன்றையும் நாம் திரும்ப திரும்ப செய்து கொண்டிருக்க வேண்டும். நாமும் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். கையில் விழும் வேலைகளை எல்லாம் அவருடைய கருவியாக அவருக்கு அர்ப்பணித்து கொண்டே செய்ய வேண்டும். அவர்தான்
பகவான் தான் நம்முடைய வாழ்க்கையை நடத்தி வருகிறார். நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு செயலும் அவர் சங்கல்பித்திருப்பதால் நடக்கிறது. இதுவே எனக்கு பெரும் நன்மை. இதை தவிர வேறு ஒரு நன்மை இருப்பதாக நான் நினைத்தேனானால் அது என்னுடைய அகங்காரத்தில் உதிக்கிறது. அது சரியாக வராது, கணக்கு சரியாக வராது என்று பகவான் அடிக்கடி சொல்வார். ஆக இறைவன் என்னுடைய வாழ்க்கையை நடத்துகிறார் என்று நாம் ஏற்றுக்கொண்டோமானால் வாழ்வில் நடக்கும் ஒவ்வொன்றையும் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதை நாம் சிறப்பானது, எனக்கு அதுவே ஆசீர்வாதம் என்று ஏற்றுக்கொள்ள வேண்டும். பகவான் சொல்வார், யோகி பகவான் சொல்வார், நாம் அதையெல்லாம் மனதார ஏற்றுக்கொள்ள வேண்டும். அது மட்டும் போதாது, அதற்காக நாம் இறைவனிடம் நன்றியோடு இருக்க வேண்டும் என்பார். மனதார ஒன்றை ஏற்றுக்கொண்டோமானால் அதற்கு நன்றி உடனே வந்துவிடும் அல்லவா? ஆக நாம் ஒவ்வொருவரும் இந்த மூன்றையும் தினம் தினம் நம்முடைய வாழ்க்கையில் முடிந்த அளவுக்கு பயிற்சி செய்து வந்தோமானால், அந்த பயிற்சிக்கான முயற்சியாவது செய்து வந்தோமானால் அதுவே தபஸாகும். பகவான் சொல்கிறார், இறைவனை நோக்கி நாம் என்ன செய்தாலும் அதுவே தபஸ் என்று. ஆக இந்த மூன்றையும் செய்து கொண்டே இருப்போம். அப்பொழுது நாம் பகவானிலேயே ஊன்றி அவரிலேயே வாழ்ந்து வருவோம். இன்றைய பிரார்த்தனை, பகவான் தங்களிடம் மீண்டும் மீண்டும் வேண்டிக் கொள்கிறோம், கோட்டி கோட்டி முறை வேண்டிக் கொள்கிறோம். தாங்கள் உடனடியாக பெரும் கருணையோடு இந்த உலகத்தின் போக்கை முற்றிலும் மாற்ற வேண்டும். இன்றைக்கு நடப்பதையெல்லாம் பார்க்கும் பொழுது பகையுணர்ச்சி மிகுந்து இருக்கிறது. இறைவன் பெயரில் என்னுடைய கடவுள் உன்னுடைய கடவுள் என்று சொல்லி ஒருவருக்கொருவர் அடித்து கொன்று கொண்டிருக்கிறார்கள். அப்பேற்பட்ட வன்முறைகள் நம்மையெல்லாம் பதற்றப்படுத்துகின்றன. தாங்கள் இந்த பிரபஞ்சத்தின் நாயகன், தங்களால் மட்டுமே எதையும் மாற்ற முடியும். தாங்கள் இந்த உலகத்தில் மீண்டும் அமைதி, சமாதானம், ஒற்றுமை, ஒழுங்கு, கட்டுப்பாடு, நல்லிணக்கம் இவற்றையெல்லாம் கொண்டு வந்து மக்கள் ஒரு தெய்வீக வாழ்க்கை, ஒரு தார்மீக வாழ்க்கை வாழ வேண்டும். இறைவனின் நினைப்போடு வாழ வேண்டும். ஏற்கனவே நடந்து கொண்டிருக்கும் வன்முறை போர்கள் எல்லாம் தாங்கள் உடனடியாக நிறுத்தி அமைதியும் சமாதானத்தையும் நிலவச் செய்ய வேண்டும். தாங்கள் இந்த உலகத்தையே முற்றிலும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று கோட்டி கோட்டி முறை கேட்டுக்கொள்கிறோம். யாருடைய மனதிலும் ஒரு பகையுணர்ச்சியோ அல்லது போர் என்ற உணர்வோ எழக்கூடாது என்று வேண்டிக் கொள்கிறோம். இதற்கு மேலும் திடுமென்று நம்மை தாக்கும் கொடிய நோய்கள், வன்முறை மிக்க இயற்கையின் சீற்றங்கள், கோர விபத்துக்கள் இவற்றை கட்டுக்குள் வைக்க வேண்டும். இதற்கும் மேலே மக்களுடைய மனதில் உள்ள எதிர்மறை எண்ணங்களை எல்லாம் தாங்கள் அழிக்க வேண்டும். ஏனென்றால் அவைதான் இந்த உலகத்தினுடைய வன்முறைக்கு காரணம். எந்த நாட்டைச் சேர்ந்தவர்களாயினும் சரி, எந்த மதத்தை தழுவினவர்களாயினும் சரி, எல்லோருமே ஏதேதோ துன்பங்களுக்குள் சிக்கி மீண்டு வருவது எப்படி என்று தெரியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். இதற்கு காரணம் இந்த கர்ம விதிதான். இந்த கர்ம விதிதான் இறைவனுடைய நீதி, டிவைன் ஜஸ்டிஸ் என்று சொல்கிறோமே. அதிலிருந்து யாருமே தப்பிக்க முடியாது. அது துல்லியமாக செயல்படும், கடுமையாக செயல்படும். அவதாரங்களை கூட அது விட்டு வைப்பதில்லை என்று கேள்விப்படுகிறோம். ஆக அது யாருடைய நம்பிக்கைக்காகவும் காத்திருப்பதும் இல்லை. ஆனால் இதற்கும் மேலே காரணமற்ற கருணை என்ற ஒன்றை இறைவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆகவே நாம் பகவானிடம் வேண்டிக் கொள்வோம். அவருடைய தயாள குணம், அவருடைய பேரன்பு ஆகியவற்றை மனதில் வைத்து பகவான் தங்களுடைய கருணையானது இந்த உலகத்திலே யார் யார் எந்தெந்த துன்பங்களில் சிக்கிக்கொண்டு மீள்வது அறியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் இந்த மீட்பு வர வேண்டும். அவர்களுக்கெல்லாம் ஒரு உயர்வு வர வேண்டும். சுயநலமின்றி மற்றவர்களுக்காக எப்பொழுதும் உழைத்துக் கொண்டிருக்கும் தொண்டர்களை பழி பாவங்களிலிருந்து தாங்கள் காப்பாற்ற வேண்டும். நாட்டின் பொருளாதாரத்துக்கு ஒரு பெரிய ஏற்றத்தை தர வேண்டும். நாடு பல துறைகளிலும் சிறப்பாக முன்னேறி உன்னத நிலையில் விஸ்வகுருவாக இருந்து இந்த உலகத்தையே தர்மத்தின் வழியில் நடத்தி செல்ல வேண்டும். தங்களுடைய திவ்யமங்கள நாமத்தை நாங்கள் இடைவிடாது உச்சரிக்க வேண்டும், ஆனந்தமாக உச்சரிக்க வேண்டும். தங்களுடைய லீலைகளையும் உபதேசங்களையும் திரும்ப மனதிற்கு கொண்டு வந்து அசை போட்டு அவற்றை ஜீரணித்து அதை ஆத்மசக்தியாக மாற்றிக்கொள்ள வேண்டும். தங்களுடைய கைகளிலே நாங்கள் சாத்வீக கருவிகளாக மட்டுமே இயங்க வேண்டும். தப்பி தவறி கூட ராட்சச கருவிகளாக ஆகிவிடக்கூடாது. எங்களுடைய அன்றாட வாழ்க்கையை
எப்பொழுதும் தங்களுக்கு அர்ப்பணமாக நாங்கள் செய்து வர வேண்டும். மாயையின் பிடிக்குள் சிக்கிவிடக்கூடாது. தங்களுடைய பேரானந்த பிரம்மானந்த நிலை எங்களுக்கும் கிட்ட வேண்டும். அதற்கு எங்கள் மனம் முற்றிலும் தூய்மையாக வேண்டும். எங்கள் மனதிலே ஆசா பாசங்கள் காடு போல் மண்டி கிடக்கிறது. இது தவிர பூர்வ ஜென்ம வாசனைகள், நாம் செய்த செயல்களுடைய பதிவுகள் நம்முடைய மனதிலே ஆழத்திலே இருக்கிறது. அது வெளி விஷயங்களோடு தொடர்பு கொள்ளும் பொழுது செயல்களாக வடிவெடுத்து விடுகிறது. நம்மை மீண்டும் இந்த உலகத்தில் வீழ்த்து விடுகிறது. இதனால் என்ன ஆகிறது? திடும் திடும் என்று ஏதோ ஒரு பயம். எதற்கு பயம், யாருக்கு பயம் என்று கூட தெரிவதில்லை. ஆட்கொல்லியாக கூட அது மாறிவிடுகிறது. அதேபோல் விஷம் போன்ற கோபம், நெருப்பு போன்ற வார்த்தைகளை மற்றவர்கள் மேல் கொட்டுகிறோம். பொறாமை, பொச்சரிப்பு, பழிவாங்குதல், காமம், எல்லாவற்றிற்கு மேல் எதற்கெடுத்தாலும் கவலைப்படுதல், துக்கப்படுதல், இவைகளால் நம்முடைய மனம் அலைக்கழிக்கப்பட்டு கடைசியில் மன உளைச்சலில் விழுந்து மருந்தே வாழ்க்கையாக மாறும் அவலத்தையும் பார்க்கிறோம். இதற்கெல்லாம் இன்றைய கலியுகத்தில் சாஸ்திரங்களை சொல்கின்றன. நாம சங்கீர்த்தன், இறைவனுடைய நாமம் ஒன்றுதான். இவை எல்லாவற்றிற்கும் ஒரு பெரிய தீர்வு நம்முடைய பகவான் சொல்லியிருக்கிறார். அது ஒரு பெரிய அணுகுண்டு சக்தியை அது அடக்கியுள்ளது. அது ஒரு வல்லமை மிக்க ஆயுதம். நம்முடைய பூர்வ ஜென்ம கர்மாக்களை எல்லாம் அழித்துவிடும். நம்முடைய மனதில் வேரூன்றி இருக்கும் வாசனைகளை அழித்துவிடும். நம்முடைய மனதை தூய்மையாக்க வல்லது என்று தங்களுடைய திவ்ய மங்கள நாமத்தில் நாங்கள் அடைக்கலம் கொள்கிறோம். விரைவிலேயே எங்கள் மனங்கள் தூய்மையாக வேண்டும். உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும், எந்த வேலை நம் கையில் வந்து விழுந்தாலும் அவையெல்லாம் தங்களுடைய வேலை. தாங்கள் சொல்லியிருக்கிறீர்கள், என் தந்தை ஒருவரே இருக்கிறார், வேறு எதுவும் இல்லை, எவரும் இல்லை என்று. ஆக இந்த உலகத்தில் உள்ள அத்தனை வேலைகளும் தங்களுடைய வேலைகள் தானே. அதை நாங்கள் சேவையாக, ஆனந்தமாக, போட்டி, பொறாமை, பொச்சரிப்பின்றி செய்து ஆத்ம சக்தியாக மாற்றிக்கொள்ள வேண்டும். வாழ்க்கை என்ன கொண்டு வந்து கொடுக்கிறதோ, சுகமோ துக்கமோ தங்களுடைய சங்கல்பத்தினால் நேர்கிறது என்று ஆரம்பத்தில் சொன்னேன். அது கண்டிப்பாக ஆசீர்வாதமாக மட்டும்தான் இருக்க முடியும். அதை நாம் ஆசீர்வாதமாக பார்த்தோமானால் அதில் நமக்குடைய ஆன்மீக முன்னேற்றம் தெரியும். அது மட்டுமல்ல, ஒவ்வொரு துன்பமும் துயரமும் ஒரு உயர் ஞானத்தில் முடிவடையும். மனம் தூய்மையடையும். இல்லை என்றால் வாழ்க்கையில் ஒரு தண்டனையை நேரும்போது நிலைகுலைந்து போவோம். இறைவனை நொந்து கொள்வோம். அவரிடமிருந்து விலகப் பார்ப்போம். மற்றவர்களை எல்லாம் வெறுப்போடு நீங்கள்தான் என்னுடைய தோல்விகளுக்கு காரணம் என்றெல்லாம் குற்றம் சாட்டுவோம். மேலும் மேலும் கர்மாக்களை வளர்த்துக் கொள்வோம். ஆக பகவான் தங்களிடம் மீண்டும் மீண்டும் வேண்டிக் கொள்கிறோம். எப்பொழுதும் தங்களிடம் நாங்கள் நன்றியோடு இருக்க வேண்டும். உங்களுடைய சக்தி மிகு கருணையானது உலகத்தில் உள்ள ஜீவராசிகள் அனைத்திற்கும் கிட்டி அவைகளுக்கெல்லாம் ஒரு மேன்மை வர வேண்டும். இறுதியாக இந்த கொடிய பிறப்பு இறப்பு சுழலிலிருந்து நாங்கள் முற்றிலும் விடுபட வேண்டும். இதற்கு அடிப்படை காரணமாக இருக்கக்கூடிய அகம்பாவத்தை, நம்முடைய அகங்காரத்தை, நான் எனது என்ற சுயநலத்தை அழித்து ஆத்ம பாவத்தை ஓங்கச் செய்து மரணமில்லா பெருவாழ்வு எல்லோருக்கும் கிட்ட வேண்டும் என்று ஆத்மாத்மாவை மீண்டும் 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 வேண்டிக் கொள்கிறோம். வேண்டிக் கொண்டே இருப்போம். ஜெய் யோகிராம் சுரத்குமார். योगी राम सूरत कुमार जय गुरु योगी राम